திருவண்ணாமலை மலையில் பாறை கீழே விழுந்து 7 பேர் செத்துட்டாங்க. அந்த 7 பேரில் சின்ன குழந்தை கூட இருந்தாங்க. கஷ்டமாக தாங்க இருக்குது. திருவண்ணாமலை இதுதான் ஃபஸ்ட் டைமே இப்படி நடந்தது. இந்த பிளேஸை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ டேமேஜாக இருக்குன்னு. எங்கே பார்த்தாலும் மண், பாறை, தண்ணின்னு நிற்குது. இங்கே தான் ஜேசிபி வச்சு மணல்லாம் கொஞ்சம் கொட்டியிருக்காங்க போல். சரி, நம்ம அந்த சம்பவம் நடந்த பிளேஸுக்கு போயிடலாம். கிரிவலம் சுற்றுற எல்லாருமே இங்கே பார்த்துட்டு தான் போகிறாங்க போல். கூட்டமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பாதி வீடே காணோம். வீடு மேலே தான் பாறை மண் இருக்குது போல். வீடு மேலே தான் நாங்களே நந்துன்னு இருக்கோம். அதேமாரி 7 பேரை முழுசாக கூட எடுக்கலையாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்காங்க. அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. அந்த வீடு மேலே தாங்க நாங்களே நிற்கிறோம். இந்த பாறை தான் போல் கீழே விழுந்து டேமேஜ் ஆனது. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரும் பயத்தோடு தாங்க இருப்பாங்க. மழை பெஞ்சாலே சரி, நம்ம மேலே பாறை வந்து விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு தான் இருப்பாங்க. அதே போல் மலை மேலே வீடு இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க. அதேமாரி மலையிலலாம் வீடு கட்டாதீங்க மோஸ்ட்லி. அதான் சேஃபே உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரிவலம் சுற்றியிருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிட்டு படத்துக்கு போகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டான். நானும் இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க 1 மணி நேரமாக. அதே கால் பண்ணிவிட்டு இங்கே வேணாம், பாலசுமி தேட்டர் போயிடலாம், அங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டானுங்க. சரி, அங்கேருந்து திரும்ப நந்துனே போனாங்க. சரி, நம்மளுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போனாங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை, நான் மட்டும் தான் நிற்கிறேன். சரி, ஷோ எப்போன்னு கேட்டால் 6 மணிக்கு சொல்கிறாங்க. இப்போ டைம் வேறு 4 தான் ஆகுது. 2 மணி நேரம் எப்படி ஓட்டுதுன்னு சொல்லிட்டு நானும் வேடிக்கை பார்த்துனே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தன் பட்ஜெட்டோடு உட்காந்துருக்கான். எதுக்குன்னு கேட்டால் உள்ளே குளிரும், அதனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வழியாக எல்லோரும் வந்துட்டாங்க. போய்ட்டு டிக்கெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனால் அந்த பட்ஜெட் வச்சுருக்கவன் சேஃபாக வச்சுருக்காங்க, யாரும் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு. ஒரு வழியாக டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஏன்டா இங்கெல்லாம் நிற்கிறீங்கன்னு கேட்டால் கிரிவலம் 6 மணிக்கு ஏற்றுவாங்க. சரி, நான் அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணினே இருக்கோம். ஆனால் இன்னும் ஏற்றலை. 6 மணி மேலே ஆயிடுச்சு. சரி, படத்தை போட்டானுங்க, வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன். உங்கள்கிட்ட எந்த படம் பார்க்க போகிறோன்னு சொல்லவே இல்லை. புஷ்பா படம் தான் பார்த்தோம். படம் எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையாக சொல்ல போனால் ஸ்டோரியை விட்டுருங்க, ஸ்க்ரீன் பிளே, ஃபைட் சீன்லாம் வேறு லெவல் தெறிக்க விட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிரிவலம் விலாக முடிஞ்சிச்சு. நீங்கள் கிரிவலம் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாரி சுற்றாதீங்க, நெக்ஸ்ட் இயர் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் பூஃப் 2003 சேனலை சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.